வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். போல்ட் கம்பெனிலேருந்து ஒரு புதிய வாட்ச் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா போல்ட் ரோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாடல் நேமில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட விலை வந்து 3799 ரூபாய்க்கு இப்போ விற்குது. ஆனால் லான்ச் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 3000 ரூபாய்க்கும் கம்மியான ப்ரைஸில் அவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரைஸ் திருப்பி ஒரு ஆஃபரில் ஏதாச்சும் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அப்படி வர்றப்போ இந்த வாட்சை நீங்கள் வாங்கலாமா வேணாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதுதான் அந்த வாட்சினுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். இது 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது, ஃப்ளிப் மற்றும் ஸ்விட்ச். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ஃப்ளிப் மாடல். இந்த ஃப்ளிப் மாடலில் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னென்னா இந்த வாட்ச் ஸ்ட்ராப்பினுடைய கலர்ஸ். ஸோ நமக்கு இதில் வந்து 3 ஸ்ட்ராப் ஃப்ரீயாக கிடைக்கும். பிளாக், அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ளூயிஷ் கலர், அப்புறம் இந்த மாதிரி ஒரு க்ரீனிஷ் கலர், 3 ஸ்ட்ராப் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ராப் ஃப்ரீயாக கிடைக்கும். ஒன்று லெதர், இன்னொன்று வந்து ஆரஞ்சு கலர் சிலிகான். ஸோ இந்த ஃப்ளிப் மாடலை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே இந்த வாட்ச் எப்படி இருக்குது, இதோடைய இந்த ஃப்ரீயாக வரக்கூடிய ஸ்ட்ராப்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆல்ரைட், பாக்ஸை திறந்தோடனே உள்ளுக்குள்ளே உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்டிக்கான ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு 3 மந்த்ஸ்க்கான எக்ஸ்டெண்டட் வாரண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா 12 மந்த்ஸ். ஸோ டோட்டலாக 15 மந்த்ஸுக்கான ஒரு வாரண்டி உங்களுக்கு கிடைக்கும். இதோட யூசர் மேனுவல் இருக்குது. வாட்ச் ஸ்ட்ராப் பார்த்தீங்க அப்படின்னா 3 கலரில் இங்கே வச்சுருக்காங்க. பிளாக், அப்புறம் ஒரு மாதிரி ஒரு ப்ளூயிஷ் கலர், அப்புறம் இந்த க்ரீனிஷ் கலரும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா மேலே வாட்ச் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து இதை சார்ஜ் பண்ணுறதுக்கான அக்சசரிஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இது வந்து ப்ரொப்ரைட்ரி சார்ஜிங் கேபிள். ஸோ இந்த 3ல் எது நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஓகே, இந்த மாதிரி ஒரு மிலிட்ரி க்ரீன் இந்த கலரை போட்டு நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். மற்றதெல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கட்டும். இருந்தாலும் உங்களுக்கு எடுத்து காமிச்சிடுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய டிசைன் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது வாட்ச் போடுற மாதிரி ட்ரெஸ்ஸோட கலருக்கு ஏற்றாப்புல மேட்சிங்காக நீங்கள் வாட்ச் ஸ்ட்ராப் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அந்த வாட்ச். இதோடைய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாலிடாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு மாதிரி ஒரு பிரஷ்ட் மெட்டல் ஃபீல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே மைக்குக்கான ஹோல் இருக்குது, அப்புறம் ஸ்பீக்கருக்கான ஹோல் எங்கே இருக்குது அப்படிங்கிறது மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல ஸ்பீக்கருக்கான ஹோலும் இருக்குது. ஆல்ரைட், ஸோ இந்த போல்ட் ரோவர் வாட்சை நம்ம செட்டப் பண்ணியாச்சு. கையில் கட்டிக்கிறதுக்கு எனக்கு அழகாக இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இந்த கலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த 3 கலரில் பிடிச்ச கலர் எது அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து இதோடைய டிசைன்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். இந்த வாட்சினுடைய ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. எனக்கு இதை யூஸ் பண்ணுறப்போவே இது வந்து ரொம்ப நாள் நீடிச்சு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்குது. இந்த ட்ராக்கர் ஹெட்டினுடைய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஜிங்க் அலாய் மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு ஸ்டர்டியான கன்ஸ்ட்ரக்ஷனில் பண்ணியிருக்கிற ஒரு டிசைன் நமக்கு தெரியுது. ஸோ இந்த ஸ்டர்டியாக இருந்தாலுமே இது டிசைனும் பார்க்குறதுக்கு ஸ்டைலிஷாக இருக்குது. நிறைய பேருக்கு ரவுண்டு வடிவத்தில் வாட்ச் விரும்புவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வாட்ச் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வாட்சினுடைய டிஸ்பிளே ஹோம் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. செட்டிங்ஸில் நீங்கள் பிரைட்னஸ்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் மேக்ஸிமம் பிரைட்னஸ். ஸோ இந்த மேக்ஸிமம் பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். கீழேருந்து மேலே ஸ்வைப் பண்ணோம்னா உங்கள் மொபைல் ஃபோனில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து வாட்ச் ஃபேஸ். இந்த வாட்ச் ஃபேஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த வாட்ச்லேயே சேவாக இருக்கிற வேறு வாட்ச் ஃபேஸ்லாம் உங்களுக்கு செட் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் ஃபேஸ் இப்படி ஸ்வைப் பண்ணோம்னா நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்க்கான ஷார்ட் கட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. இந்த சைடில் ஸ்வைப் பண்ணோம்னா நிறைய விட்ஜெட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஆக்டிவிட்டி சம்மரி விட்ஜெட். அதுக்கப்புறமா இந்த வாட்சில் உங்களுக்கு காலிங் இருக்கிறனால உங்களுக்கு டயலர் உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து ப்ளூடூத் மூலமாக காலிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால டயலருக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்படி ஸ்வைப் பண்ணோம்னா ஹார்ட் ரேட், அப்புறம் SpO2, அப்புறம் உங்களுடைய ஸ்லீப் ரெக்கார்ட், அப்போ மொபைல் ஃபோனில் ப்ளே பண்ணக்கூடிய மியூசிக்கோடைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது. வால்யூம் முதற்கொண்டு எல்லா கண்ட்ரோல்ஸும் உங்களுக்கு இருக்குது. வெதர் கண்ட்ரோல் வெதர் நீங்கள் பார்த்துக்கலாம். அது தவிர வேறு ஏதாவது வேணும்னா கூட நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கீழ்பக்க பட்டன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் பட்டன். இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் உங்களுடைய ஸ்போர்ட்ஸுக்கான ஆப்ஷன் நீங்கள் வந்துடும். இப்போ எந்த ஸ்போர்ட்ஸ் நீங்கள் ட்ராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ண ஆரம்பிக்கலாம். இதில் GPS ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் இல்லாதனால இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கிடைக்குது. பட் எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியை ட்ராக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்ச் இருக்கக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸும் உங்களுக்கு லிஸ்ட் ஆயிடுது. என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத மேலேருந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயல், அப்புறம் கான்டாக்ட்ஸ். ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் கால் பண்ணக்கூடிய கான்டாக்ட்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கால் ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் ரெக்கார்ட்ஸ், ஹார்ட் ரேட், ஸ்லீப்பு, அப்புறம் உங்களுடைய SpO2, SMS, வெதர்,
அப்புறம் பெண்களுடைய மாதவிடாயை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் இதில் கொடுத்துருக்காங்க. மியூசிக் கண்ட்ரோல், ஸ்டாப் வாட்ச், டைமர், அலாம் கிளாக், மெடிடேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. உங்கள் மொபைல் ஃபோனுடைய கேமரா வந்து ஷட்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது இருக்குது. உங்கள் மொபைல் ஃபோன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபைன் மை ஃபோன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலுடைய உங்களுக்கு ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே செட் பண்ணிக்கலாம், மெனுவோடைய ஸ்டைலை மாற்றிக்கலாம், அப்புறம் பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக் பிரைட்னஸ் இல்லை கிடையாது, மேனுவலாக நீங்கள் பிரைட்னஸ் இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பேட்டரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறதுக்கான ஆப்ஷன் இது இருக்குது. வைப்ரேஷனுடைய இன்டென்சிட்டியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோடைய ஒரு கம்பெனி ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான கியூஆர் கோடு மறந்து போயிடுச்சுன்னா அந்த கியூஆர் கோடை நீங்கள் பார்த்துக்கலாம். இதை நீங்கள் பாஸ்வேர்ட் லாக் போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஷட் டவுன், ரீசெட், ரீஸ்டார்ட் எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த செட்டிங்ஸ்குள்ளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ஸோடைய அக்யூரசி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டெப் கவுண்டிங்கோடைய அக்யூரசி ஒரு 70 to 75% அக்யூரசி இருக்குது. அதான் உதாரணத்துக்கு நம்ம ஒரு கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா 750 மீட்டர் இல்லாட்டி 800 மீட்டர் போயிருக்கீங்க அப்படிங்கிறத காமிக்குது. ஹார்ட் ரேட்டோட அக்யூரசி ஓரளவுக்கு பரவாயில்ல. SpO2 பார்த்தீங்கன்னா காமிக்குது. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெடிக்கல் கிரேட் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாதனால இது வந்து மெடிக்கல் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ண முடியாது. ரஃப்பான ஒரு வேல்யூவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு 10 days வரைக்கும் அவங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஒரு 7 to 8 days வரைக்கும் பேட்டரி நம்ம இதில் எதிர்பார்க்கலாம். இதோட வரக்கூடிய கம்பெனி ஆப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிச்சிடுறேன். ஸோ கம்பெனி ஆப் பேர் வந்து போல்ட் ட்ராக் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் உங்களுடைய ஹெல்த் ரெக்கார்டுக்கான மெஷர்மெண்ட் பண்ண எல்லா ரெக்கார்ட்ஸும் உங்களுக்கு ஒரு அவைலபிளாக இருக்குது. இது தவிர எக்கச்சக்கமான உங்களுக்கு வாட்ச் ஃபேஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. வாட்ச் ஃபேஸ் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரோல் பண்ணால் போய்கிட்டே இருக்குது, எங்கே முடியும்னே தெரியல, அவ்வளோ இதுக்கு நிறைய வாட்ச் ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா வாட்ச் ஃபேஸையும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது. நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தோன்னே நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு தோன்ற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய ஃபோட்டோவை கூட உங்களுடைய வாட்ச் ஃபேஸை நீங்கள் செட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எனேபிள் ஆயிருக்கு. உங்களுக்கு கேமராவில் தெரியுதான்னு எனக்கு தெரியல, பட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயில் இருக்குது. இதில் ப்ளூடூத் காலிங் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ப்ளூடூத் காலிங்கோடைய ஸ்பீக்கர்னுடைய குவாலிட்டி நல்லா இருக்குது. ஒரு இண்டோர் கண்டிஷனில் உட்காந்து இல்லாட்டி ஓரளவுக்கு ஒரு அமைதியான இடத்துல நம்ம பேசணும் அப்படின்னா தாராளமாக நம்மளால பேச முடியுது. பட் அவுட்டோரில் உட்காந்து பேசுகிறப்போ, முக்கியமாக நாய்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்ம பேசுகிறப்போ இதில் வந்து நமக்கு கேட்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம பேசுகிறதும் அவங்களுக்கு வந்து நம்ம கொஞ்சம் சத்தமாக பேச வேண்டியதாக இருக்குது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நாய்ஸும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கேரி ஆகி கேட்குது. ஸோ நம்ம ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அவசர தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி எனக்கு இந்த போல்ட் ரோவர் வாட்சில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இதோட டிசைன் ப்ளஸ் இந்த ஸ்டர்டினஸ் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. வாட்ச் நம்ம வாங்குறப்போ உங்களுக்கு 3 வாட்ச் ஸ்ட்ராப் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதை வந்து ஒரு ஃபிட்னஸ் வாட்ச்னு இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஃபங்க்ஷனாலிட்டிக்காக நம்ம வாங்குறோம். அதில் வந்து ஒரு பேசிக்கான ஒரு ப்ளூடூத் காலிங்லாம் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, பேட்டரி நல்லா இருக்கக்கூடிய ஒரு மாடல் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த போல்ட் ரோவர் நீங்கள் வாங்கலாம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 2999 லான்ச் ப்ரைஸ். அந்த விலை கரெக்டான விலை. 3799 அப்படிங்கிறது கொஞ்சம் விலை கூட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. 2999க்கு எப்பயாச்சும் ஆஃபரில் வந்துச்சு அப்படின்னா இந்த வாட்ச் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைத்தில் மட்டும் இந்த வாட்ச் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.